அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 31/5/2026 வரக்கூடிய வைகாசி பௌர்ணமியோட சோடச கலை நேரம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனலில் அமாவாசை முடிந்ததுக்கு பிறகு மற்றும் பௌர்ணமி முடிந்ததுக்கு பிறகு இந்த சோடச கலை நேரத்தை தவறாமல் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதை நம்ம ஏன் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நம்ம சரியாக அந்த 5 வினாடிகளை நம்ம பயன்படுத்தி ஒரு வழிபாடு ஒரு வேண்டுதலை அந்த நேரத்தில் வைக்கும்பொழுது நிச்சயமாக எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அது நிறைவேறியே தீரும். இப்போ சோடச கலை அப்படிங்கிறோம் இல்லையா, அது அமாவாசை முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பும் அடுத்து முடிந்ததுக்கு பிறகு வரக்கூடிய 1 மணி நேரமும், ஸோ ஆக மொத்தம் 2 மணி நேரம் கணக்கு. அமாவாசைக்கும் சரி பௌர்ணமிக்கும் சரி. அந்த 2 மணி நேரமும் சோடசக்கலை நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த 2 மணி நேரத்தில் 5 வினாடிகள் மட்டுமே சோடசக்கலை நேரம். ஆனால் அந்த 5 வினாடி எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, இதுவரை கண்டுபிடிக்கவும் இல்லை. இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்மளால் முடிந்த போது, அதாவது உங்களுக்கு நேரம் ஒத்து வரும்பொழுது நீங்கள் தியானம் செய்யலாம். உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கலாம். அந்த காலத்துலலாம் முனிவர்கள், இன்னும் சொல்லப்போனால் சில தேவர்கள் அவங்களுக்கு வேண்டியதை இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி தான் பெற்றார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சோடசக்கலை நேரத்துக்கு ஏன் அவ்வளவு சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட 5 வினாடியில் மும்மூர்த்திகளோட அருள் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்குமா. ஸோ அப்படி மும்மூர்த்திகளோட அருள் கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம அவங்க கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கும்பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சிவபெருமானுக்கு தனியாக பிரார்த்தனைகள் செய்வோம், பெருமாள் வழிபாடு தனியாக செய்வோம். பிரம்மனுக்கு பெரிய அளவில் வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் அவர் படைக்கும் கடவுள் அப்படிங்கிறதால மும்மூர்த்திகளோட அருளும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். அதனால் நாளைக்கு நீங்கள் அவசியம் இந்த நேரத்தை தவற விடாதீங்க. இந்த குறிப்பிட்ட 2 மணி நேரம் நாளை மதியம் 1:45 மணி முதல் 3:45 மணி வரை இருக்கின்றது. பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரம் மதியம் 2:45. ஸோ அதற்கு முன்னாடி 1 மணி நேரம் பின்னாடி 1 மணி நேரம் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு அசைவம் சாப்பிடல சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதால நீங்கள் உங்கள் பூஜை அறையில் போய் அமர்ந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், அல்லது ஏதாவது சுவாமி பாடல்களை கேட்கலாம், அல்லது ஏதாவது சுவாமியோட நாமங்களை நீங்கள் எழுதலாம், ஏதாவது நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வேறு எந்த இடத்துல இருந்தால் கூட உங்களுடைய வேண்டுதலை திரும்ப திரும்ப உங்கள் மனசில் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது மாதவ மாதம், புருஷோத்தம மாதம் அல்லது மல மாதம் அப்படின்னு அழைப்போம். இந்த மாதத்தில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலும் அது பல ஆயிரம் மடங்கு பலன்களை நமக்கு தரக்கூடியது. அதிலும் நாளைக்கு இந்த சோடசக்கலை நேரத்தில் இந்த வைகாசி மாதத்தில் நம்ம ஒரு விஷயத்தை வேண்டும் பொழுது நமக்கு தெரியாது, நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வேண்டுதல் வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த குறிப்பிட்ட 5 வினாடிகள் இருக்கலாம். ஸோ லக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த வேண்டுதல் வைக்கும்பொழுது நிச்சயமாக எத்தனை தடைகள் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அது நிறைவேறியே தீரும். ஒரு திருமணம் நடக்கணும், குழந்தை பேர் வேணும், என் பசங்க நல்லா படிக்கணும், பிடிச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கணும், வெளிநாட்டு வேலை வேணும், அரசாங்க வேலை வேணும், தொழில் நன்றாக நடக்கணும், பொருளாதாரம் மேம்படணும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், கடன் தீரணும், வழக்கில் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் என்ன வேண்டுதல், ஒரு வேண்டுதல் தான் வைக்கணுமா, 2 வேண்டுதல் தான் வைக்கணுமா அப்படின்லாம் கணக்கே கிடையாது. நீங்கள் எத்தனை வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம். இப்போ சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், நாங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அசைவம் சாப்பிடுவோம், நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் விளக்கெல்லாம் ஏற்றாமல் வெளியில் இருந்துக்கிட்டே நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது, நல்ல பலன்களை தரும். இந்த நேரத்தில் நாம் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையில் இந்த 2 மணி நேரமும் இந்த ஒரு குறிப்பிட்ட தீபம் எரிந்தால் நல்லது.
அது என்ன தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பித்தளை தட்டோ செம்புத்தட்டோ வெள்ளித்தட்டோ எடுத்துக்கோங்க. அதில் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி நவதானியம்மை வைங்க. நவதானியம் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி வைங்க. இந்த தீபமானது கிழக்கு முகமோ அல்லது வடக்கு முகமோ, நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங்கை பார்த்து எரியலாம். நவதானியம் உங்கள் வீட்டில் தனித்தனியாக இருந்துச்சுனாலே நீங்கள் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் நவதானியம் அப்படிங்கிறது இருக்கும். அதை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றும் பொழுது அந்த 9 கிரகத்தோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ மும்மூர்த்திகளோட அருள் கிடைச்சாலே பெரிய விஷயம். அதோட நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய 9 கிரகங்களையும் நம்ம சாந்திப்படுத்துகிற மாதிரி அந்த நவதானிய தீபம் ஏற்றும் பொழுது அதற்கு ஈடு இணையே கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ யாரெல்லாம் எழுத போகிறாங்க அப்படிங்கிறத அவங்கெல்லாம் நல்லா எழுதணும், நல்ல ஒரு ஸ்கோர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள் நாளைய தினத்தை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை வரக்கூடிய அந்த 2 மணி நேரத்தில் நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி. சர்வமும் வசி அப்படின்னா எனக்கு எல்லாமே வசியமாகணும். சர்வமும் எல்லா லோகங்களும் எனக்கு வசியமாகணும். சகலமும் வசி அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் எனக்கு, உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாமே எனக்கு வசியமாகணும். சகலரும் வசி, அதில் வாழக்கூடிய மனிதர்கள் எனக்கு வசியமாகணும். அதாவது நம்ம எங்கே போனாலும் நம்ம பார்க்கக்கூடிய நபர் நமக்கு சாதகமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம சகலரும் வசி, அனைவரும் எனக்கு வசியமாகணும் அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்கின்றோங்க. நாளைய தினம் நீங்கள் அந்த நவதானியங்களை பயன்படுத்தி விளக்கேற்றிட்டு அதற்கடுத்த நாள் திங்கட்கிழமை நீங்கள் அந்த நவதானியங்களை பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம். இன்னும் சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சோடசக்கலை நேரம் வருவதால் வெறும் கோதுமை தானியத்தை வச்சு அதற்கு மேலே தீபம் ஏற்றுவாங்க. இந்த கோதுமை தானியத்தை வச்சு நம்ம நம்ம பூஜை அறையிலே ஏற்றலாம். சூரியனை பிரீத்தி பண்ணுவதற்காக நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாம். அதிலும் அரசாங்க பதவி, பெயர், புகழ், சமூகத்தில் அந்தஸ்து இதெல்லாம் வரணும்னா நம்ம அந்த கோதுமை தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நேரம் சரியாக மதியம் 1:45 3:45 வரைக்குங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.